வெல்கம் டு சிம்ப்ளி மேம் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டம் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே வந்து 5 வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. போவோமா என்னன்னு தெரியல, பட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரமாகவே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு அப்புறம் வாசல் ஃபுல்லாக வந்து கூட்டி சாணி தெளிச்சுவிட்டேன். தெளிச்சுட்டு அப்புறம் இப்போ போல் கோலம் சிம்பிளாக வந்து போட்டு விட்டாச்சு. இன்றைக்கான டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி வந்து உண்டியல் சேமிப்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு உண்டியல் நிறைஞ்சிருச்சு. அதை வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவும் வந்து இதுக்குள்ளே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு கோலம்லாம் அவ்வளோவா போட தெரியாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக போட்டிருக்கேன். இன்றைக்கி உண்டியல் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. ஒரு அர்ஜென்ட்டு நீடுக்காக வந்து அந்த உண்டியலை கட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இந்த உண்டியல் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆகுது. எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சரி கட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி மற்றத சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருந்தோம்.
நானும் பாப்பா அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் 3 பேர் தான் வந்து கவுண்ட் பண்ணிகிட்ருந்தோம். இதில் வந்து எவ்வளோ இருந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து டோட்டலா எவ்வளோ இருந்துச்சுன்னா, 500 நோட் வந்து 18,000 கிட்ட இருந்துச்சு. மிச்சம் இருக்கிறது வந்து ரூ. 200 நோட்டு, ரூ. 100 நோட்டு, அப்புறம் ரூ. 10, ரூ. 20 நோட்டெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அது ஒரு 2000 கிட்ட இருந்துச்சு. மொத்தம் 20,000 இருந்துச்சு. எதுக்காக வந்து உண்டியல் அன்பாக்ஸ் பண்ணோன்னா, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஃபோனில் தான் ஒர்க்கு. அது கொஞ்சம் கீழே விழுந்து டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ, அதனால் வந்து மொபைல் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்டியல் அன்பாக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து டிவி நம்ம வீட்டில் கலைஞர் டிவி தானே வச்சுருந்தோம். சரி ஒரு டிவி ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஹையர் பிராண்டு தான் வந்து எடுத்திருந்தோம். இந்த பிராண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் சரி வாங்கிட்டோம். ரிவ்யூ எல்லாம் கொஞ்சம் நல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஓகேங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.